வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆந்திரா அண்டா கறி, எக் புலுசு, எக் கறி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு தேவையானது பெல்லாரி ஆனியன், பெரிய ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 டொமேட்டோ பெங்களூர் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கறி லீவ்ஸ் வச்சுருக்கிறேன். ஒரு 6-7 6-7 க்ரீன் சில்லி ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கிறேன். ட்ரை மசாலா என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், cumin பவுடர், ஃபெனுக்ரீக், cumin வச்சுருக்கிறேன். எக் வச்சுருக்கிறேன். அதாவது மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, சீரகப்பொடி, சீரகம், வெந்தயம், கடுகு வேணும், மறந்துட்டேன் இதில் எடுத்து வைக்கிறதுக்கு. அப்புறம் முட்டை வேணும், முட்டையை வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அது அரைச்சி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா வார்ம் வாட்டரில் டேமரிண்ட், அதாவது புளியை வந்து நான் கரைக்கிறதுக்கு வச்சுருக்கிறேன். இதுக்கப்புறமா நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்ன டிஃப்ரென்ஸு நம்ம செய்கிறதுக்கும் அவங்க செய்கிறதுக்குன்னா, அவங்க ஆயிலில் போட்டு அந்த பாயில்டு எக்கை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறாங்க பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஆயில் விட்டுருக்கிறேன். தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க. டர்மரிக் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் போடுறேன். கொஞ்சம் சால்ட்டு போடுறேன். அதாவது உப்பு, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி போட்டிருக்கிறேன். இது லேசாக ஃப்ரை ஆன பிறகு அந்த எக்கை வந்து ஸ்லிட் பண்ணிக்கோங்க. ஸ்லிட் பண்ணி போட்டு அந்த அந்த மேலே உள்ள அந்த ஒயிட் இது வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகிற அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இதே பேனில் கூட போட்டு செய்யலாம். நான் வந்து வேறு பேனில் தான் பண்ணுறேன். ஸோ அப்படி நீங்கள் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம செய்கிறதுக்கும் அவங்க செய்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ். இதில் ஒரு சிலர் க்ரீன் சில்லி ஆட் பண்ணி கூட பண்ணுறாங்க, சில்லி பவுடருக்கு பதிலாக. இப்போ நம்ம பேனில் ஒரு 3 அல்லது 4 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில், நீங்கள் செக்கில் ஆட்டினது, செக்கில் ஆட்டின எண்ணெய் வாங்கி வச்சுக்கோங்க, அல்லது ரிஃபைண்ட் ஆயில் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது போட்டுட்டு நம்ம மஸ்டர்ட் சீட் ஒரு டேபிள் ஸ்பூன் போடலாம். நான் அது வந்து காட்டலை, அதில் மறந்துட்டேன் முதல்ல காட்டும்போது. அது நான் போடுறேன். கடுகு ஒரு டீஸ்பூன் போடுறேன். அதுக்கப்புறமா சீரகம் வந்து 1/2 டீஸ்பூன் போடுறேன். இதுக்கப்புறமா வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். வெந்தயத்தை கருக விட்டுறாதீங்க, பேர்ன் பண்ண விட்டுறாதீங்க, அது கசப்பை கொடுத்துரும் கிரேவிக்கு. அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ் போடுறேன், கறிவேப்பிலை, வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகா, க்ரீன் சில்லி போடுறேன், ஆனியன், வெங்காயம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து டர்மரிக் பவுடர், மஞ்சள் பொடி, கொஞ்சம் சால்ட்டு அந்த இது வதங்குறதுக்கு, வெங்காயம் வதங்குறதுக்காக போடுறேன். அது நல்லா டிரான்ஸ்லண்ட்டாக ஆகணும் பார்த்துக்கோங்க. கிளாஸ் மாதிரி தெரியணும் வெங்காயம், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கி சாட்டே பண்ணி நல்லா எடுத்துக்கலாம். நம்ம நல்லா வதங்கட்டும். இதுக்கப்புறமா டொமேட்டோவை வந்து தக்காளி, என்னோடது பெங்களூர் தக்காளி தான் சேர்க்குறேன், நீங்கள் நாட்டு தக்காளி கூட சேர்க்கலாம். சேர்த்து நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு அதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஆந்திரா கறி வந்து எல்லாமே கொஞ்சம் ஹாட் அண்ட் ஸ்பைஸியாக இருக்கும், நல்ல காரமாக இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்க்குறோம், க்ரீன் சில்லி சேர்க்குறோம், இதுக்கப்புறமா சில்லி பவுடரும் சேர்க்கணும் பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்து போட்டுக்கோங்க. நான் ஒரு 1.5 போடுறேன். என்னோடது நல்ல காரமாக தான் இருக்குது. ஸோ 1.5 போட்டு அந்த பச்சை வாசனை போக அதையும் நான் வதக்கி எடுத்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் cumin பவுடர் போடுறேன், சீரகப்பொடியும் போடுறேன், மிளகாய் பொடியும் போட்டிருக்கேன். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். என்னோட இன்னொரு எக் கறி கூட நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்போ வந்து புளி சேர்க்குறோம், நம்ம புளி தண்ணி, டேமரிண்ட் வாட்டர். இது வந்து நம்ம புளி ஆட் பண்ணி செய்ய மாட்டோம், அதுதான் டிஃப்ரென்ஸு. இன்னொரு டிஃப்ரென்ஸு, தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம். இந்த மசாலா நல்லா ஆகட்டும். இது சப்பாத்திக்கு, ரொட்டிக்கு, நானுக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து எக்கை ஆட் பண்ணிடலாம். செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ்லாம் என்னோட சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள், அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.